ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிச் பீப்புளோடைய 10 ஹேபிட்ஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ், இன்டெலிஜென்ட், குட் நேச்சர் அண்ட் டெடிகேஷன் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையோட உயரத்தை அடைய உதவியாக இருக்கும். ஆனால் நம்ம ரிச் ஆகிறதுக்கு இது மட்டும் போதாது. நம்மக்கிட்ட இருக்கிற சில ஹேபிட்ஸ் நம்மளை ரிச் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட இவர் ஒரு ரிச் பர்சன் தான் அப்படின்னு நம்மளை யாராவது பார்த்தா உடனே சொல்ல வைக்கிறதும் இந்த ஹேபிட்ஸ் தான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சூப்பர் ரிச் பர்சன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் தான் இது எல்லாமே. அவங்க எல்லாருமே அதில் தனித்துவமாக மாஸ்டராக இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க எப்போவுமே அந்த ஹேபிட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற சிம்பிள் ஹேபிட்ஸ் தான். ரிச் பர்சன் மாதிரி நீங்களும் இதில் மாஸ்டர் ஆகணும்னா இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் சில ஹேபிட்ஸ் ஏற்கனவே உங்ககிட்ட இருந்தால் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்கள் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் லைஃப்பில் கேர் அண்டு ஃபினான்ஷியல் விஷயங்களில் நீங்கள் ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தால் இந்த ஹேபிட்ஸில் சரியான கவனம் செலுத்துங்க. அது உங்கள் வாழ்க்கையே மாற்றும். இப்போ ரிச் பீப்புள் ஃபாலோ பண்ணுற 10 இம்பார்ட்டன்ட் ஹேபிட்ஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, ரீடிங் அண்ட் லேர்னிங். ரிச் பீப்புள் எல்லோருமே பயங்கரமான புக்ஸ் ரீடர் தான். அவங்க எப்போவுமே புக்ஸ் படிக்கிறதுக்கு அதிக நேரத்தை ஒதுக்குவாங்க. அந்த நேரத்தில் ஃபன்னுக்காக மட்டும் எதையும் படிக்காமல் ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரீட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க கேரில் சக்ஸஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஒரு சர்வேல தெரிய வந்த விஷயம் என்னென்னா, 85% ரிச் பீப்புள் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 2 புக்ஸ் ரீட் பண்ணுவாங்களாம். அது எல்லாமே கேர் அண்டு எஜுகேஷன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடான புக்ஸ் தான். அவங்க எப்போவுமே பொழுதுபோக்குக்காக புத்தகம் படிக்கிறது இல்லை. அதே மாதிரி இன்னொரு ரிசர்ச்சில் தெரிய வந்த விஷயம் என்னென்னா, 88% பணக்காரர்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 நிமிஷம் படிக்கிறதுக்கு செலவு பண்ணுறாங்களாம். ஆனால் வெறும் 2% பூர் பீப்புள் மட்டுமே இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறாங்க. நம்ம படிக்கிற புத்தகங்கள் மற்றும் அதை கற்றுக் கொடுக்குற எஜுகேஷன் தான் நம்ம வாழ்க்கையில் உயரத்துக்கு கொண்டு போகும். அதனால இன்னையில இருந்து புக் ரீடிங் ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எத்தனை பேருக்கு ரீடிங் ஹேபிட்ஸ் இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 2, வாக்கிங் அப் ஏர்லி. காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப நல்ல பழக்கமும் கூட. ரிச் பர்சன் எப்போவுமே இதை ஸ்ட்ரைட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறதால நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் அதிக நேரம் கிடைக்கும். அதை நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதோடு நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அண்டு சுறுசுறுப்பும் உருவாகும். அது அந்த ஒரு நாள் முழுக்க நம்மளை ஆக்டிவாக இயங்க வைக்கும். ஒரு நாளைக்கே இப்படின்னா அப்போ தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சோன்னா நமக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். சீக்கிரம் எழுந்திருக்கிறதுனா நம்ம தூங்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்துக்கு மேலே நம்ம தூங்கணும். ஆனால் காலையில் சரியான நேரத்துக்கு எழுந்திருக்கணும். நம்ம பாடிக்கு சரியான ரெஸ்ட்டு கொடுத்து காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சுன்னா நம்மளால் ரொம்ப பிரைட்டாக இருக்க முடியும். நம்பர் 3, எக்ஸசைசிங் டெய்லி. தினமும் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுதான் நம்மளுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு உதவியாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நம்ம தினமும் செய்கிற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நம்ம எப்போவுமே எனர்ஜியாக இருக்க வைக்கும். காலையில் ஜாக்கிங் போகிறது, ரன்னிங் போகிறது, சைக்கிளிங் பண்ணுறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, இல்லைனா ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணுறது, ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம ரொம்ப எனர்ஜிக்காக இருப்போம். ரிச் பர்சன் தினமும் இதுக்காகவே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. நம்பர் 4, பட்ஜெட்டிங். நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம், அதில் எவ்வளவு பணம் எதுக்கு செலவாகுதுன்னு நம்ம சரியாக கவனிக்கிறது இல்லை. நமக்கு ஒரு பட்ஜெட் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ரிச் பீப்புள் கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டிங்கை ஃபாலோ பண்ணுறதுல தான் அவங்க பணத்தை சேமித்து வைக்க முடியுது. நம்ம கையில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை லிமிட்டாக செலவு பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்வோம்? நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி அந்த பணத்தை சீக்கிரமாகவே தீர்த்துடுவோம். ஆனால் நம்ம செலவு பண்ணின விஷயங்கள் எல்லாமே உண்மையிலே நமக்கு தேவைன்னு யோசித்து பார்த்தா அது எதுவுமே நமக்கு தேவையில்லாத விஷயமாக தான் இருக்கும்.
அதனால தான் எப்போவுமே பட்ஜெட் போட்டு உங்கள் பணத்தை தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்துக்கு பணத்தை வீணாக்காதீங்க. சேவிங்ஸ்க்கு கொஞ்சம் பணத்தை ஒதுக்குங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக ஸ்டெப்பு எடுங்க. நம்பர் 5, ஷெட்யூலிங் த டே. நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது வெறும் 24 hours தான். ஆனால் அதை நீங்கள் வேறு மாதிரி பயன்படுத்துவீங்க, இன்னொருத்தர் வேறு மாதிரி பயன்படுத்துவாங்க, நான் வேறு மாதிரி பயன்படுத்துவேன். அதில் தான் நம்ம எல்லாருமே வித்தியாசப்படுறோம். தன்னோட பொன்னான நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு தான் ஒரு ரிச் பீப்புள் எப்போவுமே ஷெட்யூல் போட்டு வேலை செய்கிறாங்க. இதுக்காகவே முதல் நாள் கொஞ்ச நேரம் ஒதுக்கி அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலைகளை என்னன்னு சரியாக பிளான் பண்ணுவாங்க. இது நம்மளை க்ரோ பண்ணுறதுக்கு, நம்மளுடைய டைம் வேஸ்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும். நம்பர் 6, ட்ரெஸ்ஸிங் ப்ராப்பர்லி. நம்ம ஃபஸ்ட் டைம் ஒருத்தரை பார்க்கும்போது அவங்கள பற்றின ஒரு மதிப்பு எதனால் உருவாகும்? அவங்களோட பேச்சை வச்சு அவங்க எப்படி ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களோட ட்ரெஸ் கோடு தான் அவங்களுக்கான மரியாதையை வாங்கி கொடுக்கும். டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிற ஒருத்தரையும் அழுக்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கிற ஒருத்தரையும் நம்ம பார்த்தா நம்ம நிச்சயமாக நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறவங்க கிட்ட தான் மரியாதையை கொடுப்போம். அதனால தான் எப்போவுமே ப்ராப்பர் ட்ரெஸ் கோடை மெயின்டைன் பண்ணணும். இதுக்காக நம்ம பல ஆயிரம் செலவழித்து ட்ரெஸ் கோடை பர்ச்சேஸ் பண்ண வேணாம். நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை நீட்டாக மெயின்டைன் பண்ணினாலே போதும், நம்ம மேலே நல்ல மரியாதை உருவாகும். ரிச் பர்சன் எப்போவுமே அவங்களுடைய ட்ரெஸ் கோடில் அதிக கவனமாக இருப்பாங்க. நம்பர் 7, ஹெல்த்தி ஃபுட்ஸ். பொதுவாக நம்மளில் நிறைய பேர் நம்ம சாப்பிட்றதுல சரியாக கவனம் செலுத்துறதே இல்லை. ஹெல்த்தி ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கிறதும் இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எல்லாமே நல்லா சாப்பிட்றதுக்கு தான் சொல்லுவாங்க. நம்ம நல்லா சாப்பிட்ற மாதிரியே ஆரோக்கியமாகவும் சாப்பிடணும். ஸோ ரிச் பீப்புள் எப்போவுமே இதில் சரியாக கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற நல்ல ஃபுட்ஸ் தான் நம்ம ஹெல்த்தியாக வச்சுருக்க உதவும். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம நினச்சதை எல்லாமே செய்ய முடியும். அதனால உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எப்போவுமே ஒரு கண்ணோட்டம் வச்சுக்கோங்க. அன்ஹெல்த்தி ஃபுட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதில் நமக்கு சரியான செல்ஃப் கண்ட்ரோல் தேவை. அது இருந்தால் தான் நம்மளால் கண்ட்ரோலாக அன்ஹெல்த்தி ஃபுட்டை அவாய்ட் பண்ண முடியும். சாப்பாட்டு விஷயத்தில் ஒரு ரிச் பர்சன் மாதிரி யோசித்து சாப்பிடுங்க. அது உங்களை எப்போவுமே ஹெல்த்தியாக வச்சுருக்கும். நம்பர் 8, கோல் செட்டிங். ரிச் பர்சன் லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பராக கோல் இருக்கும். எந்த ஒரு வேலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி அது எப்போ முடிக்கணும், எப்படி செய்யணும், ஒரு கோலை செட் பண்ணி வச்சுப்பாங்க. அதனால அவங்களோட வேலையை சரியாக குழப்பம் இல்லாமல் ரிலாக்ஸாக அவங்களால செய்ய முடியுது. நம்ம வாழ்க்கையிலையும் எதையுமே கோல் இல்லாமல் அச்சீவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பரான கோல் செட் பண்ணி வச்சுக்கணும். தினமும் நம்ம கோலை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இல்லாமல் அது நிரந்தரமான இலக்காக இருக்கணும். நம்ம கோலை செட் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம நினைச்சதெல்லாம் நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் டைம், மிடில் டைம் அண்ட் லாங் டைம் கோலை நீங்களே அமைச்சுக்கோங்க. புவர் பீப்புள் பெரும்பாலும் சரியான கோலை செட் பண்ணாத காரணத்தினால அவங்களால குறிப்பிட்ட நிலைக்கு மேலே முன்னேறி வர முடியலை. ஆனால் நீங்கள் அந்த தப்பை செய்யாதீங்க. நம்பர் 9, இன்வெஸ்டிங். ரிச் பீப்புளோடைய இம்பார்ட்டண்டான ஹேபிட்ஸில் ஒன்று தான் இன்வெஸ்டிங். அவங்க தொடர்ந்து கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை இன்னும் க்ரோ பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நாமளும் நம்மளால் முடிஞ்ச அளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எதில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், எது சேஃப்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசிக் நாலேஜோடு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு சேஃப். நம்பர் 10, பில்டிங் ரிலேஷன்ஷிப். நம்ம நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறதே இதில் தான். நம்ம புதுசாக ஒருத்தர் கூட பேசுகிறதுக்கு கூட தயங்கிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ண நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரிச் பர்சன் இதில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் எல்லார் கூடயும் அவங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க கஸ்டமர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் கூடயும் ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணிப்பாங்க. நம்ம கூட இருக்கிறவங்கள நமக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய வைக்கணும்னா அவங்க கூட நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்போ தான் அது நடக்கும். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க செய்கிற நல்ல விஷயங்களை பாராட்டணும், அன்பாக பேசி பழகணும். இது எல்லாம் ஒரு பெஸ்ட்டு ஸ்கில்லுன்னு கூட சொல்லலாம். ஒரு ரிச் மாதிரியே நாமளும் எல்லார் கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணுற ஸ்கில்லை கற்றுக்கணும்.
இப்போ நாம் பார்த்த 10 ஹேபிட்ஸ் தான் பணக்காரர்கள் பின்பற்ற முக்கியமான ஹேபிட்ஸ். இது எல்லாம் நம்மளாலையும் டெய்லி லைஃப்பில் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். இது மூலமாக நம்ம வாழ்க்கையை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். நீங்கள் பணக்காரராக ஆகிறதுக்கு கூட இது எல்லாமே பல வகையில் ஹெல்ப் பண்ணணும். நம்ம எல்லார்கிட்டையும் இருந்தும் ஏதாவது கற்றுக்கணும். அதுதான் நம்மளை க்ரோ பண்ணும். பணக்காரர்கள் கிட்ட இருந்து இந்த ஹேபிட்ஸை கற்றுக்குவோம். இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹேபிட்ஸ் அண்ட் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற ஹேபிட்ஸ் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தயவுசெய்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.